ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா மக்களே? குட் மார்னிங். கீரை பொரியல், களி, அப்புறம் பாவக்காய் குழம்பு. பாவக்காய் குழம்பு நேற்று வச்சுது, கீரை பொரியல், ரசம் வச்ச சாப்பாட்டுக்கு. இது நல்லா இருக்குன்னு இப்போ இது சாப்பிட்டுட்ருக்குறேன். சூப்பராக இருக்க மக்களே. களி சாப்பிட்டா நைட்டு வரைக்கும் பசிக்காது, வயிற்றுல திம்முன்னு இருக்கும், ஹெல்த் ஃபுட்டாக இருக்கும். இப்போ இந்த கால பிள்ளைங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல், உப்புமாவு, என்ன சேமியா இதுதான் சாப்பிட்றாங்க. நூடல்ஸு எல்லாமே சாப்பிட்றாங்க. இந்த காலத்து ஃபுட்டு இந்த என்னமோ பர்கரு இதெல்லாம் சாப்பிட்றாங்க. அந்த காலத்தெல்லாம் எதுவும் தெரியாது. கம்மங்கூழ், சோளக்கூழ், ஆரிக்கூழ், என்ன இதை மட்டும்தான். ஆரி களி, ஆரி கஞ்சி இதை தான் சாப்பிடுவோம். எங்கே நாங்கள் வாழ்ந்த காலமெல்லாம் ஆரிக்கூழ் தான் முக்கியமாக சாப்பிடுவோம். களி, நீஸ் தண்ணி குடிப்போம். அந்த காலத்தில் என்ன நோய் நொடி இல்லை மக்களே. இப்போ அது இது சாப்பிட்றதுனால பிபி, சுகரு, ஹார்ட் அட்டாக்கு, கொலஸ்ட்ராலு எல்லாமே வருது. இது சாப்பிட்டா ஒன்றையே வராதே மக்களே. களி சாப்பிடுங்க. ராகி களி சாப்பிட்டா ஹெல்த் ஃபுட்டாக இருக்கும். எங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், அவங்க சாப்பிட்றாங்க. இந்த கால ஜென்ரேஷனில் டிஃபன் ஐட்டம் தான் சாப்பிட்றாங்க. அப்போ இந்த களி மட்டும் கரைச்சி தயிர் ஊற்றி பால் ஊற்றி கரைச்சி குடிச்சிட்டு போயிட்டா மதியம் வரைக்கும் பசிக்காது. எங்கள் காலம், எங்கள் அம்மா வீட்டில் பெண்ணாரத்தில். இப்போ இருக்கிற பிள்ளைங்க ஹெல்த் ஃபுட்டு சாப்பிட்றதில்ல, டேஸ்ட்டாக இருக்கணும்னு தான் பார்க்குறாங்க. ஹெல்த் ஃபுட்டு சாப்பிடவே மாட்டேன்றாங்க பிள்ளைங்க. ஓகேவா? பாய் மக்களே.